நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். நம்ம நிறைய ரெசிபி, பாரம்பரிய அரிசியில் நிறைய ரெசிபி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். அதாவது இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது, ஓகேங்களா? அதாவது செய்ய டைம் இல்லை அப்படின்றவங்க தான், ஆனால் செஞ்சு சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, காட்டு ஏனம் அரிசியில் அடை பண்ணுறதோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும். நம்ம பருப்படை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே இந்த அடை ரெசிப்பியில் கம்பு அடை, கேழ்வரகு அடை அது எல்லாமே போட்டிருக்கேன். சிறுதானியத்துலேயும் அடை போட்டிருக்கேன், பாரம்பரியமான அரிசிலையும் மாப்பிள்ளை சம்பாலையும் போட்டிருப்பேன். நிறைய 2-3 இதில் போட்டிருப்பேன். சரி, இதே அளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் பண்ணுறத எங்களுக்கு அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அளவோட. இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஷார்ட்ஸ்னால் நிறைய பேர் டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே கொஞ்சம் சுருக்கமாக தான் கொடுப்பேன். நிறைய நிமிஷங்கள் கொடுக்க மாட்டேன். உங்கள் டைமை நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், சரிங்களா? இப்போ காட்டு ஏனம் அரிசியில் பருப்பு அடை இங்கே பாருங்கள். இதால் 1 டம்ளர் காட்டு ஏனம் அரிசி எடுத்திருக்கேன். எந்த பாரம்பரியமான அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், சிறுதானியம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது கூட இட்லி புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க 1 டம்ளர். அப்படி இல்லைன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? இல்லைங்க, காட்டு ஏனமே 1.5 டம்ளர் எடுக்க போகிறேன், 1/2 டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்க போகிறேன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் பிக்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது 1 டம்ளர் இட்லி அரிசி, இப்போ தாங்க நான் பாரம்பரிய அரிசிக்கு வந்திருக்கேன் அப்படின்றவங்க அப்படி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் எப்படி வேணாலும் மாற்றி பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கமாயிட்டதுனால எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. அதனால் அளவு 1 டம்ளர் எந்த பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறீங்களோ 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இட்லி புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது இட்லி புழுங்கல் அரிசி கடை அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதே மாதிரி 1/2 டம்ளர் தோரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலப்பருப்பும் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் 3/4 டம்ளர் தோரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பும் எடுத்துக்கலாம். நான் 3/4 டம்ளர் கடலப்பருப்பு, 3/4 டம்ளர் தோரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு தான் நான் எடுப்பேன். சில பேர் பாதியாகவும் போடுவாங்க. அது உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருங்க. அதாவது சாதா இட்லி அரிசியாக இருந்தாக்கா ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினாலே போதும், சரிங்களா? நீங்கள் இதையே 4 ஹவர்ஸ் ஊற வச்சாலும் சரி. அப்படி இல்லைங்க அப்படின்னா, எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, இந்த காட்டு ஏனம் அரிசியை மட்டும் முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு அப்புறமா கூட நீங்கள் தனியாக ஊற வச்சாலும் சரி. இல்லை எங்களால் முடியாதுன்னும் போது ஒன்றாவே ஊற வச்சுருங்க. ஒரு 5 to 6 மணி நேரம் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருங்க. இதே தண்ணியை போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ இதை அரைக்கிறதுக்கு அடி தூள் சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பெருஞ்சீரகம், உப்பு, பூண்டு நிறைய எடுத்துக்கோங்க. நான் அப்படியே ஒரு கையால் அள்ளி அப்படியே வச்சுட்டேன் நான். பூண்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் இதுக்கெல்லாம் அளவு கிடையாதுங்க, ஓகேங்களா? எவ்வளோ வேணாலும் எடுத்துப்போம். 5 வரமிளகா, நீட்டு மிளகா வச்சுருக்கேன், 2 காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, இதே மிளகாயே வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் சேர்த்துருக்கேன், சரிங்களா? அவ்வளோதாங்க. இதை நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதை போடும்பொழுது சேர்த்துக்கோங்க கிரைண்டரில். இல்லைங்க நான் மிக்சிலே அரைக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மிக்சியில் கிரைண்டரில் போட்டிங்கன்னா கிரைண்டரில் இந்த மிளகாலாம் மையாது, பூண்டு மையாது, கொடுக்கணும். அதனால தான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் இதை போட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, நான் எப்போவுமே ஒரு இட்லி அரைச்சேன்னா அது கூட ஒரு அடை, ஒரு இட்லி மாவு ஒரு தடவை அரைச்சேன்னா ஒரு தடவை ஒரு ஆப்பம், ஒரு தடவை அரைச்சேன்னா வேறு ஏதாவது மாற்றி அப்படி செய்வேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? புட்டு நிறைய இருக்கும். ஒரு நாள் புட்டு, அதாவது இந்த இட்லி மாவு 2 வேளை இட்லிக்கு வரும், 1 வேளை தோசைக்கு வரும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஆனால் நம்ம ஒரு வாரம் முழுக்க அரைச்சி அப்படி பண்ணாதீங்க. அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவை வேணும்னா அரைச்சிக்கோங்க. மாற்றி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு நாள் புட்டு பண்ண போகிறோம், ஆப்பம் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது சேமியா உப்புமா பண்ணுவீங்க, இல்லை கோதுமை ரவை உப்புமா பண்ணுவீங்க, சப்பாத்தி போடலாம், நிறைய இருக்குது. அதனால் சும்மா காலைல இட்லி ராத்திரி தோசை, காலைல இட்லி ராத்திரி தோசை அப்படி அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அது போர் அடிச்சிடும், நமக்கே ஒரு மாதிரி சாப்பாட்டு மேலே வெறுப்பு வந்துடும். ஓகே, அப்படி ஓகேனா சட்னியை டிஃப்ரெண்ட்டாக அரைச்சிக்கோங்க, அது சாப்பிட்லாம். ஆனால் புளிக்க வச்சு மட்டும் சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? இது காட்டு ஏனம் அரிசி, இதுவும் அதே தான் இட்லிக்கு. இதால் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். என்னென்னா 4 டம்ளர் காட்டு ஏனம் அரிசி எடுத்துக்கிட்டேன், ஒரே 1 டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த இட்லி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லைங்க கடை அரிசியாக இருந்தாலும் சரி, நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருங்க. 5:1 தான் உளுத்தம்பருப்பு நல்லா அலம்பிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதே தண்ணியை கொட்டியே நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணியை வேற கீழே இருத்துறாதீங்க, சரியா?
அதே மாதிரி தான் அந்த அரிசி கழுவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து வச்சுட்டிங்கன்னா கழுவிட்டு வைங்க. அந்த தண்ணியை கொட்டியே நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா வழித்து மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரும். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, கல் தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது குட்டி குட்டியாக தோசை ஊற்றுறீங்கனாலும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அடை ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லா பாரம்பரிய அரிசிலையுமே ட்ரை பண்ணலாம். நான் நிறைய நம்ம வீடியோவில் இருக்கும். அடைன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அடைன்னா அவியல் வச்சுருவேன். காலை டைமாக இருந்தால். நைட்டாக இருந்ததுன்னா சில டைம் கேட்பாங்களா, பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவேன்னா வெல்லம் கொடுத்துருவேன். அடை சாப்பிட்ட பிறகு வெல்லம் சாப்பிட்டாக்கா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். பயப்படாதீங்க. அப்படி அடைலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 8 o'clock இரவு உணவு முடிச்சிக்க பாருங்கள். அப்படி முடியலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எங்களாலேயும் சில நாட்கள் முடியாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம், வெளியில் போகிறவங்களால முடியாது. அப்படி இல்லை லேட் ஆகுது அப்படின்னாக்கா வெல்லம் எடுத்து எப்போவுமே அடை சாப்பிட்டீங்கன்னா வெல்லம் சாப்பிட்டுடுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அதை விட எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள்.